அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பீஃப் வறுவல் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1 கிலோ பீஃப் எடுத்துக்கிறேன். அதை குக்கரில் போட்டு மசாலாலாம் போட்டு விசில் போட போகிறேன். அதுக்கு தேவையான மசாலா என்னெல்லாம்னா உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகப்பொடி, அதை சோம்புன்னு சொல்லுவாங்க, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம தண்ணி ஊற்றி விசில் போட போகிறோம். இதுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். பீஃபும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு விசில் போட போகிறேன். ஒரு 8 விசில் கிட்ட போடணும். அப்போந்தான் பீஃப் நல்லா வேகும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றியாச்சு. பீஃப்லாம் ட்ரையாக இருக்குது. இனி என்ன பண்ணணுன்னா, ஒரு பேனில் ஆயில் ஊற்றி கருவேப்பிலை, பூண்டு போட்டு தாளிக்கணும். அதில் நம்ம பீஃபை அவிச்சு வச்சுருக்கதை தட்டி கிளறி விடணும். அடுப்பை சிம்லே வச்சு வதக்கிக்கோங்க. மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எடுத்து பாருங்கள், மசாலாலாம் பீஃபில் நல்லா ஒட்டி இருக்குது. நல்ல சுவையான ஈஸியான பீஃப் வறுவல் தயார். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சிம்பிள் மெத்தட்.